நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 119வது அதிகாரம் 77வது வசனம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று. அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாலு காலை வேளையில எழும்பி ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டவரே, இந்த உலகத்துல என்ன ஜீவனோடு நான் இருப்பதே உம்முடைய கிருபையினால் தான் தகப்பனே. அந்த இரக்கம் எனக்கு கண்டினியூலா கிடைக்கணும் சுவாமி என்று சொல்லி நாம் கிடைக்கணும். நாம ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இந்த சங்கீதக்காரர் பாருங்க, நான் பிழைத்திருக்கும் உலகத்துல நான் பிழைத்திருக்கணும்னா உடைய இரக்கம் எனக்கு வேணாம்ப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறது அல்லவா, அந்த புதிதான கிருபையினால என்ன நிரப்பி அருளுங்கப்பா. அந்த கிருபை எனக்கு கிடைப்பதாக ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்துல கடந்து வருகிறோம். ஆண்டுடைய சமூகத்துல நாம விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, நான் பிழைத்திருப்பதற்கு, என்னுடைய குடும்பம் பிழைத்திருப்பதற்கு, என்னுடைய பிள்ளைகள் பிழைத்திருப்பதற்கு உங்களுடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக சுவாமி என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய இரக்கங்களை நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். உலகத்திலே நம் ஜீவனோடு இருப்பது, நாம் உயிரோடு இருப்பது எல்லாம் அவருடைய சுத்த கிருபைதான். அவருடைய இரக்கம் மாத்திரம் நமக்கு இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று சொல்லி மோசையோடு கர்த்தர் ஒரு நாளிலே சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அவருடைய இரக்கம் அதுதான் அந்த இரக்கத்தை நாம் பெறுகிறவர்களா இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம மேல இறங்குகிற தெய்வமா இருக்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அந்த ஆண்டுடைய சமூகத்துல இந்த ஆண்டவரே, இந்த இரக்கம் எனக்கு வேணும்ப்பா இந்த ஒவ்வொரு நாள் அவருடைய பாதத்தில் போய் நிற்கும் போது அவருடைய இரக்கத்தினால நம்ம நிரப்பி ஒவ்வொரு நாள் அவர் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே,